Can you hear my voice? Yes, ma'am. Yes, ma'am. சத்தம் கேக்குதா? நான் பேசுறது சத்தம் கேக்குதாமா? Yes, ma'am. Yes, ma'am. Ma'am. அப்புறம் ஏன்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், Yes, ma'am. யாருமே பதில் சொல்லவே இல்ல. ஸ்கிரீன் தெரியுதான்னு கேக்குறேனே, யாராவது பதில் சொன்னீங்களா? No, ஸ்கிரீன் ma'am. தெரிஞ்சுதா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்ப தெரியலையா? தெரியுது. No, ma'am. தெரியுது மேம். இப்ப இல்லம்மா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்ப தெரிஞ்சுதா? No, ma'am. இல்ல இப்போ ஷேர் பண்ற பாருங்க, இப்ப தெரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகேமா. ப்ளீஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். மியூட் பண்ணுங்க. The motion is the change in the position of an object with respect to its surrounding. யாருப்பா படிக்கிறீங்க? இன்ட்ரோடக்ஷன் படிங்க பாப்போம். யாருக்காவது படிக்க முடியுமா? Ma'am, Deepak. Ma'am, Deepak. Ma'am, Kavikian. தீபக். ஃபர்ஸ்ட் தீபக் எந்த கிளாஸ்மா? 9th, ma'am. I will read. 9th. C, ma'am. 9th. B. 9th B தீபக்கா? C-யா? Ma'am, I will read. Okay, read. Deepak, read first. One by one read, ma. Motion is the change in position of an object with respect to its surrounding. Everything in the universe is in the motion, even though an object seems to be not moving. Deepak. Wait. நிறுத்தி நிதானமா படிக்கணும். அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடுறியே, ஏதாவது புரியுதா? ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல அந்த இடத்துல, சரௌண்டிங் அப்படின்ற இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல, நீ மட்டும் ஸ்பீடா படிச்சுனா எப்படி புரியும்? ஃபுல் ஸ்டாப் இருக்கிற இடத்துல நிறுத்தி படிக்கணும், புரியுதா? அழகா படிங்க பாப்போம், பொறுமையா. Motion is the change in the position of an object with respect to its surrounding. Everything in the universe is in motion, even though an object seems to be not moving. Actually, it is moving because the earth is moving around the sun. You may see objects moving in your surrounding. Car along the road, trains along the track, and aeroplanes in the sky are all moving. These movements are one type of motion. Wait. தீபக், முதல்ல காதுல வாங்க. நான் பேசுறத காதுல வாங்க. நீ எப்படி தெரியுமா படிக்கிற இப்போ? கார்ஸ் அலாங் த ரோடு, கரெக்ட், கமா இருக்கு அந்த இடத்துல. நெக்ஸ்ட், ட்ரெயின் அலாங் த ட்ராக் அண்ட் ஏரோப்ளேன்ஸ் இன் த ஸ்கை ஆர் ஆல் மூவிங் அப்படி நிப்பாட்டணும். நீ இப்ப எப்படி தெரியுமா படிச்ச? ஸ்கை ஆர் ஆல் மூவிங் தீஸ் அப்படின்னு படிக்கிற. எப்படி படிச்ச பாரு, ஸ்கையிங் ஆர் ஆல் மூவிங் தீஸ் மூவ்மெண்ட் படிக்கிற. அந்த மாதிரி படிக்கலாமா? அந்த மாதிரி படிக்கலாமா? சொல்லு, அது என்ன மீனிங்? நீ படிச்சதுக்கு மீனிங் சொல்லு பாப்போம். படிச்சதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? மீனிங் இல்ல. அப்புறம் ஃபுல் ஸ்டாப் எதுக்கு குடுக்குறாங்க அந்த இடத்துல? அந்த மாதிரி படிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப படி கரெக்டா. கார்ஸ் அலாங் த ரோட், trains along the track, and aeroplanes in the sky are all moving. These movements are one type of motion. You may இப்ப மீனிங் வருதா? இரு, வெயிட் பா. இப்ப மீனிங் வருதா? These movements are one type of motion. இப்ப மீனிங் இருக்கு இல்லையா? நீ முன்னாடி படிச்சது எப்படி இருந்தது? மீனிங்கே இல்லாத மாதிரி படிக்கிற. அப்புறம் ஃபுல் ஸ்டாப் கமா எல்லாம் கரெக்டா நிறுத்தி நிதானமா படிக்கணும். கடகடன்னு படிச்சுட்டா மட்டும் படிக்கிற பசங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு மீனிங்கோட திருத்தமா படிச்சாதான் படிக்கிற பிள்ளைங்க, புரியுதா? வார்த்தை தெரிஞ்சுட்டா கடகடன்னு ஓடக்கூடாது.
சரி, இப்ப Yes, படிங்க ma'am. அடுத்தது. These movements are one type of motion. You may see the fan rotating in the ceiling. This is another type of motion. When you are playing in swing, it moves to and fro. This is also a type of motion. Motion is described in terms of distance, speed, acceleration, and time. In this lesson, we will study about different types and equations of motion, displacement, velocity, and acceleration. ஓகே, Ma'am, மியூட் பண்ணுங்க. ஏய், மியூட் பண்ணுங்க. யார் வீட்ல பாட்டு ஓடுது? பாட்டு போட்டுக்கிட்டே நீங்க ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறீங்களா? கிளாஸ் கவனிக்கும் பொழுது நீங்களே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்து உட்காரணும். பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கிளாஸ் கவனிக்க கூடாது. சரி, இதுல இருந்து உங்களுக்கு இப்ப என்ன புரியுது? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் introduction? The motions, we know that already. The motion means movements, right? One place to another place by object. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். The motion also classified into so many types. What are these? You can see the one normally cars along the road. கார் வந்து ஒரு ரோட்ல போறதை நீங்க பார்த்திருப்பீங்க. That is the one type of motion, right? Trains along the track, aeroplanes in the sky are all moving. These movements are one type of motion. We know that. Next, you can see the fan rotating in the ceiling, right? What are the types of motion? That is a circular motion. Before, we know that the cars along the road is the rectilinear motion, the linear motion. But this fan rotating in the ceiling is called the circular motion, right? This is another type of motion. And when you are playing in the swing என்னது? ஊஞ்சல்ல நீங்க விளையாண்டுருப்பீங்க இல்லையா? It can move the to and fro. To and fro means முன்னும் பின்னுமா போகும், முன்னாடியும் பின்னாடியும் போகும் இல்லையா? அந்த ஊஞ்சல் எப்படி போகும்? முன்னாடி பின்னாடியுமா போகும். That is also one type of motion, right? The motion is described in terms the distance. இப்போ மோஷன் நம்ம எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுது? டிஸ்டன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுது, ஸ்பீட் டிஸ்கிரைப் பண்ணுது, ஆசிலரேஷன் அண்ட் டைம். இப்போ in this lesson we will study about the different types of equations of motion and displacement, velocity and acceleration. இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் அண்ட் மோஷன். ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். Listen, activity. Look around you. Okay, you can see many things. A row of houses, large trees, small plants, flying birds, running cars, and many more. List the objects which remain fixed at their position and the objects which keep their change in their position. இப்போ இதுல எதெல்லாம் ரெஸ்ட்ல இருக்கு, எதெல்லாம் மோஷன்ல இருக்கு அப்படின்னு you can list out, right? Can you list out from these words? You list out row of houses. Row of houses means the rest, right? The large trees also rest. The small plants also, it is present in one place. But flying birds, running cars, and like this motion. Is it clear? Okay, in physics, the objects which do not change their position are said to be at rest. Rest நம்ம என்னன்னு சொல்லுவோம் in physicsல? இது objects which do not change their position. Please keep it in your mind and memory immediately. அப்படியே உடனே படிங்க பாப்போம். சொல்லுங்க, என் கூடயே சொல்லுங்க. The objects which do not change their position, which do not change their position are said to be what? Rest. Is it clear, students? What is meant by rest? Which do not change their position. Now, after finished my class, I will ask the question. Okay? எல்லாமே நான் கொஸ்டின் கேட்பேன், அதனால நான் சொல்றதெல்லாம் நல்லா மைண்ட்ல ஞாபகமா வச்சுக்கோங்க. Next, while those which change their position are said to be motion. இதுவே சேஞ்ச் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? Change their position is said to be motion. For example,
a book lying on the table and the walls of a room or rest. மியூட் பண்ணுங்கம்மா, யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு பாருங்க. Cars and buses running on the road, birds and aeroplanes flying in the air, or motion. Motion is relative phenomenon. This means object appearing to be motion to one person can appear to be rest as viewed by another person. For example, trees on the roadside would appear to move backward for the person traveling in a car, while the same tree would appear to be rest for person standing on the roadside. அதாவது நம்ம கார்லயோ பஸ்லயோ நம்ம போகும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? யாருப்பா, யாரோடதுல இருந்து சவுண்ட் கேக்குது? நம்ம கார்ல இருந்து போகும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, அந்த சைட்ல இருக்கிற ட்ரீஸ்ல நம்மள பின்னாடி போற மாதிரி தெரியும். பாத்திருக்கீங்களா? பின்னாடி அது போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம தான் மூவ் ஆயிட்டு இருக்கோம். அது அப்படியே ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. அதுவே நம்ம ஸ்டாண்டிங்ல நின்னு பார்த்தோம்னா ட்ரீஸ்ல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம மூவிங்ஸ்ல இருக்கும்போது பார்க்கும்பொழுது அது நமக்கு பின்னாடி போற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ யார் மூவிங்ல இருக்கிறது, யார் ரெஸ்ட்ல இருக்கிறது? நம்ம தான் மூவிங்ல இருக்கிறோம். ட்ரீஸ் வந்து அங்கேயே தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். டைப்ஸ் ஆஃப் மோஷன் பாருங்க. இன் பிசிக்ஸ் மோஷன் கேன் பி கிளாசிஃபைட். யாருமா படிக்கிறீங்க? டைப்ஸ் ஆஃப் மோஷன் நேம் சொல்லுங்க. பிரவீன் படிப்பா. I am reading, ma'am. In physics, motion can be classified. டிஸ்டர்பன்ஸ் இல்லாத படிங்க. Miss, I can read. In physics, motion can be classified as below: linear motion, motion along a straight line; circular motion, motion along a circular path; oscillatory motion, respirative to and fro motion of an repetitive to and fro motions of an object at regular interval of time; random motion, motion of the object which does not fall in any of the above categories. என்ன சொல்லிருக்காங்க? டைப்ஸ் ஆஃப் மோஷன்ல the four types of motion: linear motion and circular motion, oscillatory motion and random motion. Right? The linear motion means the motion along a straight line. The linear motion means what? The motion along the straight line. Circular motion means the motion along the circular path, and the ceiling fan, like that. Oscillatory motion, the repetitive to and fro. To and fro na munnum pinnum nu artham. To and fro means what? Munnum pinnum. That is a swing. நம்ம ஊஞ்சல் ஆடுவோம் இல்லையா? that is the oscillatory motion. And pendulum and clockல வந்து அந்த கை இப்படி போயிட்டு வரும் இல்லையா? அது கூட ஒரு oscillatory motion தான். random motion வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். திடீர்னு branches of trees அப்படியே திடீர்னு கீழே விழும். பாத்திருக்கீங்களா? அது மாதிரி மலையில இருந்து டக்குன்னு ஒரு கல்லு உருட்டிட்டு விழும். இதெல்லாம் வந்து ஒரு ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மோஷன்லயே 2 டைப்ஸ் இருக்கு: யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் த யூனிஃபார்ம் மோஷன்? ஹூ வில் ரீட் மா? சே யுவர் நேம் பிஃபோர் யுவர் ரீடிங். Srijit. Srijit. Read ma. Uniform motion. Consider a car which covers 60 kilometers in the first hour, 60 kilometers in the second hour, and another 60 kilometers in the third hour. Wait ma, 2 பேர் படிக்கிற மாதிரி இருக்கு. வேற யார் படிக்கிறீங்க? மியூட் பண்ணுங்க. ஸ்ரீஜித் மட்டும் தான் படிக்கணும். மத்தவங்க வந்து மியூட் பண்ணு. கிளாரிஃபை இல்லாம இருக்கு. 2 வாய்ஸ் வருது. In third hour, and so the car covers equal distance at equal interval of time. We can say that the motion of the car is uniform.
An object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time. Howsoever because small these time intervals may be. these time intervals may be. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா அப்படியே ஈக்குவலா போய்கிட்டே இருக்கும். ஒரே ஸ்பீடுல ஒரே மாதிரி போகும். இப்போ நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கும் 60 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். செகண்ட் ஹவருக்கும் இந்த 60 கிலோமீட்டர் தான் போயிருப்போம். தேர்ட் ஹவருக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம், அதே 60 ஹவர்ஸ் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ வி கேன் யூஸ் த சேம் கிலோமீட்டர் இன் எவரி ஹவர். அப்படியே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் வாட், யூனிஃபார்ம் மோஷன். சப்போஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் வாட், ஃபர்ஸ்ட் 1 hour we will go to just ஒரு 60 kilometer. Next second hour we can increase our speed 80 kilometers, and third hour we can reduce or decrease the kilometer for 50 or 40. Like that we can move. That is called non-uniform motions. The motions are vary in every time. Okay, ஒரு ஹவருக்கும் நம்ம வந்து பார்த்து ஸ்பீடாவும் கம்மியாவும் ஓட்டணும் அப்படின்னா, இப்போ சிக்னல் இருக்கும், அங்க நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், அந்த இடத்துல ஸ்லோவா போவோம். கொஞ்சம் சிக்னல் இல்லாத இடத்துல ஃப்ரீயா இருக்கிற இடத்துல ஸ்பீடா போவோம். அதெல்லாம் என்னது, நான் யூனிஃபார்ம் மோஷன். சப்போஸ் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா த சேம் கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துக்குமே போறதுதான் வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். யார் படிக்கிறீங்க டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? Ma'am, I will read, ma'am. Praveen. This is Praveen. பிரவீன் ஏற்கனவே படிச்சிட்டியா? வெயிட், பிரவீன் ஏற்கனவே படிச்சிட்டியா? Yes, miss. படிச்சவங்க படிக்க கூடாது, புதுசா யார் படிக்கிறீங்க? யாருப்பா? Miss Praveen ஒரே வாட்டி படிக்கிறேன். இல்ல, பிரவீன் படிக்கவே வேண்டாம், வேற எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் முகமது யூனஸ், முகமது ஃபைசுதீன் எல்லாம் பார்த்தனே, அவங்க எல்லாம் என்ன கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் படிக்க முடியாதா? முகமது யூனஸ், ஃபைசுதீன், ஹரிஷ் ராம், ஹரிஹரன், எவ்வளவு பேர் இருக்கீங்க, கிஷோர், இவங்க எல்லாம் என் வாயை திறக்க மாட்டீங்களா? யாருப்பா? முகமது ஃபைசுதீன் படி பாப்போம். நான் சொல்றேன்ல, ஃபைசுதீன் இருக்கானா இல்லையா? முகமது ஃபைசுதீன், are you there? Unmute yourself and read. என்னப்பா? ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன் தெரியலையாமா யாருக்கும்? இப்ப தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. யாருக்கு தெரியல? யாருக்குப்பா தெரியல? சவுண்டா பேசு. வாய்ஸ் கிளியரா இல்ல. முகமது ஃபைசுதீனுக்கு எப்படி மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுது, உனக்கு மட்டும் தெரியல? ஏன்பா மத்தவங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் எல்லாம் தெரியுது இல்லம்மா? Yes, ma'am. I can see the screen, ma'am. முகமது ஃபைசுதீன் புக் வச்சிருக்கீங்களப்பா? புக்க பார்த்து படி. ஏன் புக் வாங்கிட்டு வந்துட்டதா சொன்னாங்க அன்னைக்கு அம்மா? ஊருக்கு வந்திருக்கோம். சரி, அம்மாவை கால் பண்ண சொல்லுப்பா எனக்கு. சரி, அம்மாவை கால் பண்ண சொல்லு கிளாஸ் முடிஞ்ச உடனே. மத்தவங்க யாராவது படிப்பா? பிரவீன் படி. பிரவீன் Miss, no படிக்கிறேன். Consider a body moving from the point A. It moves along the path given in the figure 2.1 and reaches the point B. The total length of the path traveled by the body from
A to B is called the distance traveled by the body. The length of the straight line AB is called the displacement of the body. Figure 2.1 distance and displacements. இப்ப பாருங்க, டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் இல்லையா. ஒரு இடத்துல இருந்து எவ்வளோ எந்த கரெக்டா நம்ம 1 கிலோமீட்டரும் போகலாம், 2 கிலோமீட்டரும் போகலாம், 5 கிலோமீட்டரும் போகலாம், எங்க வேணாலும் போறதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு தான் நகர்ந்திருக்கு. 1ல இருந்து 5 கிலோமீட்டர் தான் நகர்ந்திருக்கு, 1ல இருந்து 5 சென்டிமீட்டர் தான் நகர்ந்திருக்கு, ஒரு 0 பாயிண்ட்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் போயிருக்கு அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதுங்களா? இப்ப நம்ம சொல்றோம், இப்ப எஸ்குளத்தூர்ல இருந்து இருக்கோம், இப்ப தாம்பரம் வரைக்கும் நம்ம போயிருக்கோம், எஸ்குளத்தூர்ல இருந்து தாம்பரத்துக்கு போயிருக்கோம் அப்படின்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுவே டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த இதுல இருந்து உள்ள கிலோமீட்டர், எவ்வளவு கிலோமீட்டர் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. பாருங்க, the actual length of path traveled by a moving body irrespective of direction is called distance traveled by the body. இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம போறோம்ன்றது தெரியாது. டிஸ்டன்ஸ்ங்கிறது எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் போறதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இட் இஸ் மெஷர்ட் மீட்டர் இன் த SI சிஸ்டம். இட் இஸ் a scalar quantity having magnitude only. பிஃபோர் தட் நீங்க எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, the two ஹலோ ஹலோ யாருமா, மியூட் பண்ணுங்க, சவுண்ட் கேக்குது இல்ல, மியூட் பண்ணுங்க. ஓகேம்மா, அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிருக்கோம், அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்கேலார் குவான்டிட்டி மீன்ஸ் நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட்லயே பார்த்துருக்கோம். ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டினா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். மேக்னிடியூட் மீன்ஸ் வேல்யூ, அதுக்கு வேல்யூ மட்டும் தான் இருக்கும், அதுக்கு டைரக்ஷன் இருக்காது. புரியுதா? இப்ப டிஸ்டன்ஸ் அப்படிதான், அதுக்கு என்ன இருக்குது, ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க. சோ இட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட் ஒன்லி, டஸ் நாட் ஹேவ் த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் அப்படின்றது பர்டிகுலர் டைரக்ஷனுங்கிறது டிஸ்டன்ஸ்க்கு கிடையாது. சோ வி கால் இட் அஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் மெஷர்டு மீட்டர் இன் SI சிஸ்டம், ரைட்? So displacement means what? Defined as the change in the position of moving body in particular direction. In particular direction. It is a vector quantity because it has having the both magnitude and the direction. It has the value and the directions also. It is also measured the meter in SI system. இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், SI சிஸ்டத்துல மீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். புரியுதா? இப்ப டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், the difference கேட்பாங்க. What is the difference between distance and displacement? You can write this is the what vector, first one scalar quantity, the displacement is vector quantity. அது வந்து only have magnitude, here the magnitude and the direction, and the actual length of path traveled by moving body irrespective of direction, here the moving body in particular direction. That is the difference between these two. Is it clear, students? Distance and displacement, please read. I will give you for 5 minutes. Please read, all of you. I will ask question from this. After finish the session, please read. Open your mouth and read. வாய் விட்டு படிங்க பாப்போம் நல்லா. The 3 points are there. First, difference and vector scalar. What are there? படிச்சிட்டீங்களாமா? It is different. Okay, next, speed, velocity and acceleration. Speed na enna, velocity na enna, acceleration அப்படினா என்ன நம்ம பார்க்க போறோம். Speed is the quantity which shows how fast of the body is moving. But velocity is the quantity which shows the speed as well as direction of the moving body.
அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடும் இருக்கும் அண்ட் டைரக்ஷனும் இருக்கும். ஸ்பீடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும். ஸ்பீட் பாருங்க, ஸ்பீட் இஸ் த ரேட். ரேட்னா அதனுடைய வேகம். ரேட்னா என்னது, அதனுடைய வேகம்னு அர்த்தம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் யூனிட் டைம். It is scalar quantity. Scalar quantity means what? It has only magnitude. It has only magnitude means value only, not direction. The SI unit of speed is ms minus 1. ms minus 1 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், மீட்டர் per செகண்ட். செகண்ட் மேல போச்சுன்னா s minus 1. Speed equal to distance traveled divided by time taken. இப்போ distance traveledனா மீட்டர் தானே, டிஸ்டன்ஸ்க்கு என்னது உங்களுக்கு SI யூனிட் மீட்டர், டைமுக்கு வந்து செகண்ட் மைனஸ் 1. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ms minus 1. Is it clear? ஸ்பீட் படிங்க பாப்போம், அப்படியே டைம் தரம் பாருங்க, படிங்க. ஸ்பீட் இஸ் த rate of change of distance. Rate of change of distance or the distance traveled in unit time. It is scalar quantity. The SI unit of speed is ms minus 1. Speed equal to distance traveled by time taken. Is it clear? Speed na என்னன்னு புரியுதா இப்போ உங்களுக்கு? அந்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கே புரியும். An object travels 16 meter in 4 seconds and then another 16 meter in 2 seconds. First one 4 seconds, another one 2 seconds. What is the average speed of object அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே 16 மீட்டர் தான் போயிருக்கு. ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணிருக்கு, 16 மீட்டர் தான் போயிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 செகண்டுக்கு போயிருக்கு, செகண்ட் ஒன் வந்து 2 செகண்ட்ல போயிருக்கு. அப்ப நம்ம அதோட ஆவரேஜ்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம்ல, ஆவரேஜ்னால என்ன பண்ணுவோம், ரெண்டுமே ஆட் பண்ணுவோம். இப்போ டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணோம்னா 16 மீட்டர் பிளஸ் 16 மீட்டர் ஈக்குவல் டு 32 மீட்டர். காமனா எவ்வளவு போயிருக்கு, 32 மீட்டர். ரெண்டு ஆப்ஜெக்டும் சேர்ந்து 32 மீட்டர்ல போயிருக்கு. அடுத்தது டைம் டேக்கன் 4s plus 2s equal to 6x. எவ்வளவு டைம் எடுத்திருக்கு ரெண்டு ஆப்ஜெக்டும், 4 plus 2 6 செகண்ட் அப்படின்னு எடுத்திருக்கு. இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல், அதாவது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 32 டிவைடட் பை 6. அடிச்சோன்னா எவ்வளவு வருது, 5.33 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வருது. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு. புரியுதா? அடுத்தது ப்ராப்ளம் 2 பாருங்க. A sound heard 5 seconds later than the lightning is seen in the sky on rainy day. Rainy dayல நமக்கு வந்து சவுண்ட் வந்து லைட்டை விட கம்மியா வருதாம். ஃபர்ஸ்ட் லைட் வந்துரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு சவுண்ட் வரும் இல்லையா? எப்போ, எதுக்கப்புறம், 5 செகண்ட் லேட்டரா தான் வருதாம். Find the distance of location lightning. Given speed of sound 346 meter per second. அங்க ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கொடுத்துருக்காங்க 346 அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. நமக்கு ஃபார்முலா பிரகாரம் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு நமக்கு தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு நமக்கு தெரியும். பட் நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தானே தேவை. அப்போ நம்ம டைம் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? டிஸ்டன்ஸ் அங்கேயே இருக்கட்டும். நமக்கு என்ன தேவை, டைம்ங்கிறத மட்டும் அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட கொண்டுட்டு போயிடுங்க. ஸ்பீட் இன்ட்டு டைம்னு வந்துடும். இங்க டிவைடட் பைல இருக்கு, அந்த சைடு போனா மல்டிபிளிகேஷன்ல போயிடும். டைம் வந்து அந்த சைடு போச்சுன்னா மல்டிபிளிகேஷன்ல போகுமா, மல்டிபிளிகேஷன்ல இருந்தா டிவைட்ல போகும், டிவைட்ல இருந்தா மல்டிபிளிகேஷன்ல போகும். அப்ப டைம் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அதுக்கு அந்தாண்ட போகும்பொழுது என்ன போகுது, மல்டிபிளிகேஷன்ல போகுது. இப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ஆஃப் ஸ்பீடுன்றது 346 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 346 இன்ட்டு டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 346 இன்ட்டு 5 எவ்வளவு, 1730 மீட்டர். இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. லைட்டனிங் எவ்வளவு டிராவல் பண்ணி வந்திருக்கு, 1730 மீட்டர். Thus the distance of location of lightning is 1730 meter. Is it clear, students? If you have any doubt, please ask me. Unmute yourself and ask me doubt. யாருக்காவது டவுட் இருக்காமா ரெண்டு ப்ராப்ளத்துலயும்? இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்போமா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்பேன். ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின் ப்ராப்ளம்
For next unit test 2, please ask any doubt. Okay. Next, velocity. What is meant by velocity? Velocity is the rate of change of displacement. இப்போ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஸ்பீடை குறிக்கிறது தான். ஸ்பீடும் ஸ்பீடை தான் குறிக்கும், வெலாசிட்டியும் ஸ்பீடை தான் குறிக்கும். பட் ஸ்பீடுங்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, டைரக்ஷன் கிடையாது. பட் வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் உண்டு. இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் யூனிட் டைம். இது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. த SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ms minus 1. Velocity is displacement by time taken. Velocity is equal to what? Displacement by time taken. But இங்க speed என்னன்னு சொல்லிருப்போம், distance divided by time taken னு சொல்லிருப்போம். Speed நம்ம எதுக்கு சொல்லிருப்போம், distance by time னு சொல்லிருப்போம். But velocity என்னன்னு சொல்றோம், displacement by time taken அப்படின்னு சொல்லிருப்போம். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஸ்பீடுன்னா டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கோம், வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டிஸ்டன்ஸ்க்கு ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வெக்டார் குவான்டிட்டின்னு. The same the வெலாசிட்டிக்கும் என்னது வெக்டார் குவான்டிட்டி தான். பிகாஸ் we are using in displacement. வெலாசிட்டிக்கு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே யூஸ் பண்றோம். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இந்த டைரக்ஷன், பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு போறதா தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாப்போம். The speed is the quantity which shows how fast of the body is moving, but velocity is the quantity which shows the speed as well as the direction. அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. ஸ்பீடுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளவு ஃபாஸ்ட் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் வெலாசிட்டினா என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பீடையும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ டைரக்ஷனையும் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும். அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்பீடையும் வெலாசிட்டியையும் இந்த ஃபார்முலா எல்லாம் கேட்பேன். ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். குறிச்சு வச்சுக்கோங்க. புக் இல்லாதவங்க நோட்டுல குறிச்சுக்கோங்க. Please note it down in your class work note or rough note. If you have book, please underline and note it. book not having. நோட்ல எழுது. புக் இல்லாதவங்க நோட்ல ஹிண்ட்ஸ் எழுதுங்க. ஃபார்முலாவெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நடத்த எது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதெல்லாம் அழகா எழுதணும். புக் இல்லைன்னு இப்படியே சொல்லிட்டு ஏமாத்தக்கூடாது. நடத்தும் போது உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றோம்ல, அதை பார்த்து எழுதிக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன். Acceleration is the rate of the change of velocity or it is the change of velocity in unit time. ஒரு யூனிட் டைம்க்கு எவ்வளவு ஆக்சிலரேஷன் நடக்குது, சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது. இதுவும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். பிகாஸ் இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் போத் having the acceleration. So the SI unit acceleration meter second minus 1. Because acceleration formula we know that we have learnt in first unit measurement the change in velocity by time. The acceleration formula change in velocity by time. The velocity means what? The ms minus 1 divided by time. Time also s minus 1. So we can add 2 seconds. So s minus 2. We can add 2 seconds. ms minus 2. Is it clear? The acceleration formula change in velocity divided by time. Change in velocity divided by time. The change in velocity means the final velocity and initial velocity. Change in naale final க்கும் initial க்கும் நடுவுல உள்ள difference. So final velocity minus initial velocity divided by time. So here the change acceleration means the a. Acceleration means what? A. Final velocity means v and initial velocity means u divided by t. So we can write in formula terms the a equal to v minus u divided by u. T. Acceleration means what? A equal to v minus u. V means the final velocity, u means the initial velocity. Is it clear? Consider a situation in which a body moves in straight line without reversing its direction. அதாவது ஒரு பாடி வந்து மூவ்ஸ் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுது. ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுது வித்தவுட் ரிவர்சிங், திரும்ப வராத அளவுக்கு நேரா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From the above equation, if v greater than u, என்னன்னு சொல்லியிருக்காங்க,
v greater than u. அதாவது final velocity அதிகமா இருக்கும். எதை விட initial velocity விட. If final velocity is greater than initial velocity, the velocity increases with the time and the value acceleration is positive. Is it clear? Final velocity is greater than initial velocity. You can call it as the acceleration is positive. Suppose v lesser than u. v lesser than u. Final velocity வந்து கம்மியா இருக்கு, initial velocity அதிகமா இருக்கு. அப்படின்னா if final velocity is less than initial velocity, the velocity decreases with time and the value of acceleration is negative. அப்போ வந்து என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். acceleration எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்க? நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. It is called the negative acceleration. அந்த நெகட்டிவ் acceleration நம்ம இன்னொன்னு என்னன்னு சொல்லலாம்? நெகட்டிவ் acceleration is called retardation or deceleration. Retardation or deceleration அப்படின்னு சொல்லலாம். If acceleration it has the value is -2. Suppose acceleration is -2, the deceleration is +2. The both are opposite, right? Acceleration is +2, the deceleration is -2. எந்த வேல்யூ வந்து acceleration மைனஸ்ல இருக்கா பிளஸ்ல இருக்கோ அதோட ஆப்போசிட் தான் எதுல இருக்கும்? டீசலரேஷன்ல இருக்கும். அது பிளஸ்னா இது மைனஸா இருக்கும், இது மைனஸ்னா அது பிளஸ்ஸா இருக்கும். பிகாஸ் எப்படி இருக்கும்? u வந்து அங்க கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஆசிலரேஷன்னா v கிரேட்டர் தென்னா இருக்கும், டீசலரேஷன்னா u கிரேட்டர் தென்னா இருக்கும். அதனால அதை நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம், இதை வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்லுவோம். இதுதான் ஆசிலரேஷன். இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் இந்த லெசன்ல? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்திருக்கோம், ரெஸ்ட் பார்த்திருக்கோம், மோஷன் பார்த்திருக்கோம். ரெஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நானு? which do not change their position. which do not change their position. Please எழுதிக்கோங்க, சிம்பிளா அப்படியே எழுதிக்கோங்க நோட்ல. ரெஸ்ட் மீன்ஸ் வாட்? the objects which do not change their position. objects which do not change their position. ரெஸ்ட்னா. அதுவே மோஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? மோஷன்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும் இல்லையா? மோஷன் வந்து எப்படி இருக்கும்? ஒரு பிளேஸ்ல இருந்து சேஞ்ச் their பொசிஷன். அப்படியே the objects which change their position, which do not change their position, rest. which change their position, motion. Types of motion என்ன இருக்கு? linear position, circular position, linear motion, circular motion, oscillatory motion, random motion. Next, uniform and non-uniform motion. யூனிஃபார்ம்னாலும் அப்படிதான் என்னன்னு சொல்லியிருக்கோம்? the distance at equal interval of time. the distance at equal interval of time, அதுதான் யூனிஃபார்ம் மோஷன். இது அப்படியே ஆப்போசிட்டா சொல்ல போறோம் நம்ம இல்லையா? அதுவே எழுதிக்கோங்க எல்லாருமே. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லுவோம்? இட் டிராவல்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதேதான், அங்க ஈக்குவல்னு இருக்கிற இடத்துல அன்ஈக்குவல்னு போட்டுக்கிறீங்க. யூனிஃபார்ம்ல ஈக்குவல்னு போட்டுக்கிற இடத்துல நான் யூனிஃபார்ம்ல அன்ஈக்குவல். un unequal distance in equal intervals of time. புரியுதா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்? அடுத்தது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? டிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? irrespective of direction. the actual length of path traveled by moving body irrespective of the direction. இங்க respective of direction or particular direction. displacementனா particular of direction. இப்ப distance என்னன்னு சொல்லுவோம் நம்ம? scalar quantity, it has magnitude only. scalar quantity, it has magnitude only. displacement க்கு is vector quantity, magnitude and direction. magnitude and direction. difference அப்படியே எழுதிக்கோங்க, ரெண்டு டிஃபரன்ஸா எழுதிக்கோங்க. டிஃபரன்ஸா எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டிஸ்டன்ஸ் நான் சொல்றேன் பாருங்க, ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்ப சொல்றேன் பாருங்க. டிஸ்டன்ஸ்ல என்ன எழுதணும் அப்படின்னா, the actual length of the path, எழுதுங்கம்மா, the actual length of the path traveled by a moving body.
a moving body irrespective of the direction. Irrespective of the direction. எழுதிட்டீங்களா? ஓகே மேம். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்ல the change in position of the body, change in position of a moving body in particular direction. In particular direction. Displacementல எழுதணும். Change in position of a moving body in particular direction. அடுத்தது டிஸ்டன்ஸ்ல it is vector say scalar quantity. Displacementல vector quantity. அடுத்தது டிஸ்டன்ஸ்ல it has magnitude only. It has magnitude only. Displacementல magnitude and direction. Magnitude and direction. Magnitude and direction. அடுத்தது SI சிஸ்டம் மீட்டர். ரெண்டுத்துக்குமே SI சிஸ்டம் மீட்டர் தான். ரெண்டுக்குமே SI சிஸ்டம் மீட்டர் தான். புரியுதாமா? இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அடுத்தது ஸ்பீடு. ஸ்பீட் எழுதிக்கோங்க. ஸ்பீடுனா என்ன அர்த்தம்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். SI யூனிட் என்னது? ms minus 1. ms minus 1. அடுத்தது velocity. Velocity equal to displacement by time. Displacement by time. இதுக்கும் என்னது? ms minus 1 தான். ms minus 1. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன். இதெல்லாம் क्वेश्चन கேட்பேன், எல்லாரும் எழுதி வச்சிருங்க. சொல்லாதவங்களுக்கு எல்லாம் இருக்கு பாரு. ஆக்சிலரேஷன். Acceleration equal to change in velocity by time. Change in velocity by time. Change in velocity என்னது? Final velocity minus initial velocity. Final velocity minus initial velocity divided by time. Acceleration என்ன அர்த்தம்? A equal to bracketல v minus u divided by t. அங்க இருக்கு பாருங்க. உங்க கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? ஆக்சிலரேஷன் அப்படின்னா இருக்கு பாருங்க, அங்க ஸ்கிரீன்லயே இருக்கு. அப்படியே பார்த்து எழுதுங்க அத. A equal to v minus u. தெரியுதாப்பா? இப்போ v greater than u னா என்னது? பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். v greater than u பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். v less than u நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் என்னன்னு சொல்லுவோம்? ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன். ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன். Retardation or deceleration.
ஓகேவாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு? யாருக்காவது டவுட் இருக்காப்பா? No, ma'am. No, ma'am. கிளியரா No, ma'am. இருக்கீங்களா? சரி, இப்ப No, எப்படி ma'am. படிக்கணும்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? இதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் ma'am. அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ கட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் திங் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டீச்சர்ஸ் நடத்துறத உன்னிப்பா கவனிக்கணும், ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும். டீச்சர்ஸ் நடத்தும் போது புக் இருக்கிறவங்க புக்ல குறிச்சுக்கலாம், புக் இல்லாதவங்க ஒரு நோட்டு பேனா வச்சுக்கிட்டு அதை அப்படியே அவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்ல அப்படியே எழுதிக்கணும். அப்பதான் உங்க கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? இப்ப இன்னைக்கு நீங்க என்ன படிச்சீங்கன்றது உங்களுக்கு ஐடியா தெரியும். என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ரெஸ்ட் அண்ட் மோஷன் படிச்சிருக்கீங்க, டைப்ஸ் ஆஃப் மோஷன் படிச்சிருக்கீங்க, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் படிச்சிருக்கீங்க, டிஸ்டன்ஸ் படிச்சிருக்கீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருக்கீங்க, ஸ்பீடு படிச்சிருக்கீங்க, வெலாசிட்டி படிச்சிருக்கீங்க, ஆக்சிலரேஷன் படிச்சிருக்கீங்க. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும்ல? இப்ப நீங்க எழுதிருக்கிறத வச்சு நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? இப்ப யாராவது ஒருத்தவங்க அப்ப நடத்துனத அப்படியே அழகா சொல்லுங்க பாப்போம். யாருக்கு சொல்ல தெரியும் அழகா? இப்ப நான் நடத்துனத இன்னைக்கு அப்படியே கோர்வையா சொல்லுங்க. என்னென்ன பாத்திருக்கீங்க என்னென்னன்றத அப்படியே சிம்பிளா சொல்லுங்க பாப்போம். சிம்பிளா சொல்ல முடியாது. யார் சொல்றீங்க? யாரால சொல்ல முடியும்? தர்ஷன் சொல்றியாப்பா? தர்ஷன் தர்ஷன் சொல்ல முடியுமா? தீபக் சொல்லுவியாப்பா? தீபக் Yes, ma'am. சொல்லுமா. Yes, ma'am. Ma'am. சொல்லு. சொல்லு என்னன்னால நீங்க பார்த்தோன்றத அழகா சொல்லுங்க பாப்போம். Ma'am, rest and motion. Rest and motion, types of motion. அதுல வந்து நம்ம யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் பார்த்தோம் மேம். அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேமா. ரெஸ்ட்னா என்னமா? தீபக் மேம், ரெஸ்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் லைன் டேபிள். ஏய், ஒரே சத்தமா இருக்கு, மத்தவங்கள மியூட் பண்ணுங்க. ஒரே சத்தமா இருக்கு பாரு, மத்தவங்கள மியூட் பண்ணு. தீபக் வீட்ல என்ன ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இல்ல மேம். எங்க இருந்து சத்தம் வருது? எல்லாரும் மியூட் பண்ணுங்கம்மா. தீபக்க தவிர மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணு, சத்தம் வருது பாரு. கிளியரா சொல்லு. தீபக் ஒரே கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்கு. ரெஸ்ட்னா என்னது மேம்? ரெஸ்ட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் லைங் ஆன் டேபிள் அந்த மாதிரி மேம். அதாவது ரெஸ்ட் மீன்ஸ் வாட்மா? which do not change their position. which do not change their position. எல்லாரும் எஸ்கேப் ஆவறானுங்க பாரு. கொஸ்டின் கேட்டா ஓடி போயிடுவானுங்க எல்லாருமே. இப்ப யார் யாரெல்லாம் வெளியில போயிருக்காங்கன்னு தெரியுது. சரி, அடுத்தது மோஷன்னா என்னது? மோஷன்னா மூவ்மெண்ட் மேம். சேஞ்ச் தேர் பொசிஷனா? ஆமா மேம். சேஞ்ச் தேர் பொசிஷன். டைப்ஸ் ஆஃப் மோஷன் சொல்லு. யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். நோ, லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் ரேண்டம் மோஷன். சரி, ஓகே. யூனிஃபார்ம் மோஷன்னா டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இல்லையா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ். பட் அங்க என்னது? நான் யூனிஃபார்ம்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ். ஓகே. டிஸ்டன்ஸ்னா என்னது? irrespective of direction. the travel by direction ma'am. இங்க வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்னா பர்టిక్యులர் டைரக்ஷன். ஸ்பீடுனா என்னது? ஸ்பீடுனா speed means the quantity that shows fast ma'am. The object going on fast.
That is a scalar quantity also. Yes, ma'am. Scalar Yes, quantity. scalar quantity. Speed equal to distance by time. Distance by time, ma'am. Velocity na displacement by time. Displacement vector quantity, ma'am. Vector quantity. Very good. Acceleration na change in velocity by time. Yes, ma'am. ஓகேம்மா நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாருமே இதை வந்து ரீகால் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கேட்பேன். ஓகேவா? தேங்க்யூமா. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.